கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, இஸ்ரவேலே, நீ நன்றா இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகள்படி செய்யணும். ஹல்லேலூயா. செய்ய சாவதானமாயிரு. ஹல்லேலூயா. வேத வார்த்தை வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை விருத்தி அடைகிறதா இருக்கிறது. கர்த்தர் நம்மை செழிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் விரும்புவது நான் நல்லா இருக்கணும். ஆமென். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தெய்வம் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் விருத்தி அடையணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். நீங்கள் விருத்தி அடையணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஓகே, ஸ்தோத்திரம். விருத்தி அடையணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? விருத்தி அடையணும் அப்படின்னா பெருகணும், நம்முடைய வாழ்க்கையில் வளரணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா சரீரத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா அவர் பரிசுத்த ஆவியானவர். தேவன் ஆவியா இருக்கிறார் என்பதை நம்ம மறக்கவே கூடாது. ஆமென். அப்போ நம்ம எதில் வளர போகிறோம், எதில் வளர்ந்துருக்கணும் அப்படின்னா விசுவாசத்தில் நம்ம வளரணும், கிரியைகளில் வளர்ச்சி இருக்கணும், அறிவில் வளர்ந்துருக்கணும், கிருபையில் எல்லாவற்றிலும் நீங்கள் வளர்ந்து இருக்கணும். ஆமென். நான் வளரணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவன் விருத்தி அடைய செய்கிற தேவன். 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 18 எழுதி இருக்கிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அதை நம்ம பார்க்கணும். ஆமென். எழுதியிருக்கிறத உற்று பார்க்கணும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினால் என்று சொல்லி 2 தெசலோனிக்கேயர் 1ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ விசுவாசத்தில் ஒரு விருத்தியை கர்த்தர் கொடுக்கிறார், வளர்ச்சியை கொடுக்கிறார். பிலிப்பு 1ஆவது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்பு வளரணும், அறிவு வளரணும், அதிகமாய் விருத்தி அடையணும், அதிகமாய் வளரணும். விளையச் செய்கிற தேவன், வளர செய்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேத பிரமாணத்தின்படி விருத்தி அடைதல் என்பது தேவன் தரும் ஒரு வளர்ச்சி. ஹல்லேலூயா. நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, தேவன் விளைய செய்தார் என்று எழுதியிருக்கிறபடி எது விளையணும் அப்படின்னா கிருபை, அறிவு, விசுவாசம், அன்பு, கனிகள், ஆவிக்குரிய முதிர்ச்சி வாழ்க்கையில் காணப்படணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி காணப்படணும். 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமென். நம்ம ஸ்டார்டிங்கில் உபாகமம் 6:3 என்ன படித்தோம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்காகத்தான் இந்த வார்த்தைகளெல்லாம் நான் கொடுக்குறேன், அதன்படி நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உபாகமத்தில் எவ்வளோ காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்கணும். ஆமென். அப்போது 1 பேதுரு 2:3 தெளிவாக எழுதியிருக்கிற காரியம் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீங்கள் வளரும்படி, இந்த உலகத்தில் நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் வளர்ந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. வேதம் அப்படி தான் சொல்லுகிற, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற ஒரு கிருபை, நமக்கு கிடைக்கிற தேவனுடைய ஐக்கியம், நமக்கு தேவனோடு இருக்கிற ஒரு உறவு. ஹல்லேலூயா. என்ன நேரத்துலையும் அதை நம்ம மறக்கக்கூடாது. அப்போது எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கணுமா? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. ஹல்லேலூயா. ஒருவன் குழந்தையாய் மாறலைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாதான். ஹல்லேலூயா. அப்போ திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பால், அங்கே நம்ம உபாகம் 6:3 பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம்னா திருவசனமாகிய கலங்கமே இல்லாத ஞானத்தை அருளுகிற ஞானப்பால்.
ஹல்லேலூயா. அது மேலே எப்படி இருக்கணுமா? வாஞ்சையாக இருக்கணுமா, தாகமாக இருக்கணுமா, ஏக்கமும் விருப்பமும் இந்த கலங்கமில்லாத இந்த ஞானப்பால் மேலே வாஞ்சையாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. இந்த ஞானப்பால் ஓடுகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி நாளுக்கு நாள் அது விருத்தி அடையும், வளர்ச்சி அடையும். ஆமென். கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். வாக்கு தத்தத்தை எத்தனையோ நாள் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கேட்போம். அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவரே கண்மலையின் தேனினால் என்னை திருப்தி ஆக்குவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ நாள் நம்ம ஜெபித்து இருப்போம். ஆனால் 1 கொரிந்தியர் 10:4 எழுதி இருக்கிறபடி அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கண்மலை தேனினால் கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குகிறார் அப்படின்னா அவருடைய வார்த்தை தேனிலும் மதுரமானது. அதை மறக்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.